ஒரு போர்வெல்ல ரொம்ப நாளைக்கு மேலேயே தூக்காமல் இருந்தோம்னா என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பைப் வந்து எப்படி இத்து போய் கட்டாயி மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மோட்டர்கிட்ட இருக்கிற பைப்பு. நம்ம போர்வெல்குள்ளே கேமரா விட்டு பார்க்குறேங்க. கேமரா விட்டு பார்க்கும்போது அந்த போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேசிங் பைப் எவ்வளோ தூரத்துக்கு உடஞ்சிருக்குன்னு வருங்க. அந்த பைப் ஃபுல்லாமே ஒரு 80 அடி ஆழத்துக்கு கீழே பைப் ஃபுல்லாமே உடஞ்சி போச்சு. அதிலிருந்து மண் புறம் கொட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிகிட்டே வந்திருக்குது. அவங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த போர் மோட்டரை மேலே தூக்கணுங்க. தூக்குனா கொஞ்சம் கூட மேலே வரல. அவங்க ஆல்ரெடி தண்ணி ஓடலை, மேலே தூக்கி பார்க்கலான்னு பார்த்துருக்காங்க. 20 வருஷம் ஆயிருக்குது இந்த போர் மோட்டர் உள்ள ஃபிட் பண்ணி. அப்புறம் நாம் வந்து மேலே தூக்கும் போதும் கொஞ்சம் கூட மேலே வரலைங்க. அப்புறம் நம்ம அந்த கிளாம்புகளெல்லாம் வெளியே கழட்டி எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக போச்சு. எல்லாம் பச்சுன்னு துருவேறி இத்தே போச்சு. கிட்டத்தட்ட மேலே இருந்ததே இந்த நிலைமைனா போருக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டர் அப்புறம் என்ன இருக்குன்னு வருங்க. சரின்ட்டு அந்த மோட்டரை ரிலீஸ் பண்ணி விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளெல்லாம் நாம் எடுத்து பார்க்குறோங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனது. ஒரு 12 மணி வரைக்குமெல்லாம் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் கூட மோட்டர் அந்த இடத்துலேருந்து மேலேயும் நகரல, கீழேயும் போகல. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை. என்ன காரணம்னா அந்தளவுக்கு அந்த மோட்டர் மேலே மண்ணும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கவங்காட்டி நிறையா அந்த ரஸ்ட்டு துரு ஃபுல்லாக போர் அளவுக்கு இல்லை பெருசாக வளர்ந்து போரோட ஒன்றா அப்படியே மோல்டிங்கானமாக ஆயிடுச்சு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் மோட்டரை மட்டும் உள்ளிட்டு போட்டு இந்த பைப்பு ஒயரு எல்லாத்தையும் வெளியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக போச்சுங்க. வெளியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நீ அந்த கேசிங் பைப்பெல்லாம் ரெடி பண்ணி தான் போர் மோட்டரை உள்ளே ஃபிட் பண்ணணும். நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி போர்வெல்லில் சிக்கலான வேலைகள் இருந்தால் செஞ்சு கொடுக்குறோங்க. இந்த போர்வெல்லில் எங்கள் வேலை நீட்டாக முடிஞ்சுது. வேறு மோட்டரை அவங்க ஃபிட் பண்ணி தண்ணி ஓட்டிக்கலாம். பைப்பு கேபிள்களை வெளியே கழட்டி கொடுத்துட்டாங்க. தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.